ராஜா சாப், ஏன் சாப் அப்படின்னு தான் கேட்க தோணுது. இந்த மாருதின்னு ஒரு டைரக்டருங்க, மனித பிறவியே கிடையாதுங்க. படம் எடுத்து வச்சுக்கிட்டு என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து நான் உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் தந்துடுறேன், என் வீதி ஏரியா எல்லாமே தந்துடுறேன், இந்த படம் நல்லா இல்லைன்னா வச்சுக்கங்களேன் என் வீட்டுக்கே வாங்க அப்படின்னு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எதாவது சாமியானா போட்டு எல்லாம் சேர் போட்டு எதாவது உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கே பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலி கிரவுண்ட் எடுத்து மாநாடு மாதிரி சேர் போட்டால் தான் இன்றைக்கி பத்துன்னு நினைக்கிறேன். அந்த அநியாயம் பண்ணி வச்சுருக்காருங்க. எதுக்கு இந்த ராஜா சாப்னு படம் பேரை வச்சானுங்க? எதுக்கு இந்த படம்? எதுக்கு வாழ்கிறோம்? இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாத்து மேலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாத்து மேலேயும் ஒரு கொஷின் வந்துடுது. இந்த வாழ்க்கை மேலே, வாழ்கிறது மேலே, சினிமா மேலே, எல்லாத்து மேலேயுமே ஒரு கொஷின் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரபாஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு 5:30 மணிக்கு ஷாட்டுக்கு வந்து எப்படி இருக்க மாதிரி அப்படியே தான் வராரு பாவம் மனுஷன். எப்படி இருந்தால் மனுஷனுங்க, பாகுபலி இதெல்லாம் எப்படி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படி இருப்பார். அப்படி பிரபாஸ்னால் அப்படி வந்து நின்று ஒரு டான்ஸை போட்டார்னா ஹைட்டு வெயிட்டாக எப்படி இருப்பார் ஆள். ரொம்ப டயர்டாக தெரியுறாருங்க பாவம். நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், கோல்டன் ஹார்ட் மனுஷன். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. நிறையா இடங்களில் இந்த ஹேர் டூ கூட வந்து கரெக்டாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணல. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரு, 1000 கோடி ரூபா படங்கள் கொடுத்தவர், 2000 கோடி ரூபா படம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உலக சாதனை. அப்படி இருக்கிறவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாலோ அப் வந்து கரெக்டாக இல்லை. ஒவ்வொரு இடத்துல பேட்சியாக தெரியுறாரு. இது பிரபாஸா, இது பிரபாஸ் மச்சானா அப்படிங்கிற மாதிரி 4-5 இடத்துல 4-5 பிரபாஸாக வந்து தெரியுறாரு. அது ஏன் அப்படின்னு தெரில. இது வேணால் பார்த்தீங்கன்னா உள்ள படம் ஃபுல்லாக ஒரே சக்காலத்தி சண்டை தான். இந்த நம்ம நிதி அகர்வால் ஒரு பக்கம், நம்ம மாளவிகா மோகனை, அப்புறம் இன்னொரு பொண்ணு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ஒரே ட்ரிபிள்ஸ் போயிட்டுருக்கு. ட்ரிபிள்ஸ் போகுது வண்டி அநியாயத்துக்கு. சரி என்னதான்டா அப்படி என்னடா படம் அப்படின்னா, ஒரே ஒரு தாய் கிழவிங்க, தாத்தா பாட்டி கிழவின்னு வச்சுக்கலாமே. அந்த அம்மாவுக்காண்டி இந்த ஆள் படுற பாடுங்க. அந்த தாய் கிழவிக்கு என்னென்னா என்ன தான் எங்கே இருக்குன்னே தெரில. அது மாதிரி ஒரு நோய் வந்து கொச்சப்படுத்தலை, பட் கேரக்டரை சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு நோய், அது அப்பப்போ வந்து அப்ரப்டாக மறந்துடும். அதுக்கு என்னென்னா தான் கணவன் திரும்பி வரணும்னு பார்த்தா அவன் ஒரு 1ஆம் நம்பர் சைக்கோ. யார்? நம்ம சஞ்சய் தத்து. சைக்கோல்லாம் மந்திரவாதி சூனியமெல்லாம் பண்ணுவான் பார்த்துங்க. சும்மா போட்டு எங்கேயோ போய் கிணத்துக்குள்ளெல்லாம் படுத்து பேயெல்லாம் வந்து அதுலேருந்து ஒரு இது பண்ணி அரசையே பிடிச்சிருவான். என்ன பழைய செட்டுங்க, பாகுபலி செட்டையே எங்கேயோ வாங்கிட்டு வந்து செகண்ட் ஹேண்டுக்கு பட்டு டிங்கரிங் பண்ணி போட்டிருக்கானுங்களாட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட பாகுபலி செட்டு மாதிரியே தான் இருக்குது. பாகுபலின்னு பிரபாஸை நம்ப வச்சு கூட்டிகிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். அது அப்படி தான் இருக்குது. அப்புறம் என்ன பார்த்தோன்னா தாய் கிழவியோட ஆணையை வந்து நான் வந்து ஹஸ்பண்டை சேர்த்தே அவன்ட்டு போயிட்டு அவன் என்னென்னா ஏதோ தங்க வைடூர்லாம் வச்சுருக்கானா மாந்திரிகமாக. திடீர்னு வெளியில் வந்தால் தங்கமெல்லாம் மறைஞ்சிருது. அப்புறம் ரியாலிட்டியே ஷிஃப்ட் பண்ணுறாரு. அவர் மைண்டில் வந்து கேம் விளையாடுறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு இருக்கும். இந்த அதாவது படத்தில் இருந்தில்ல, அதாவது அந்த கோட்டை தான் வழக்கம் போல் தான் நம்ம தில்லுக்கு திட்டு 2லேருந்து எல்லாம் பேய்க்கிறது மாதிரியே ஒரு கோட்டையில் போய் உட்காந்துருவாங்க. ஏன்னா ஈஸியில் ஷூட் பண்ணுறது ஈஸி இல்லை. அதில் உட்கார்றப்ப என்னென்னா அந்த கோட்டையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் வேறு இடத்துல இருக்கிற மாதிரி வந்து மைண்டை ட்ரெயின் பண்ணிக்கணும். என்ன ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோட்டையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்னு. நமக்கு என்னென்னா டேய் இது எங்களுக்கு சொல்கிற மாதிரியே இருக்கேடா. ஏன்னா ஸ்க்ரீனில் உட்காரும்போது நம்ம வேறு எங்கேயாவது நல்ல இடத்துல காஃபி குடித்து சாப்பிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சா தான் இந்த படத்துலேருந்து நாம் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு. ஏங்க ஃபஸ்ட்டெலாம் கூட ஓரளவு டாலரபுளாக இருந்துச்சுங்க. செகண்டாக போகலாம்லாம் சூறங்க என்னென்னவோ. இந்த எல்கேஜி பசங்களாம் உட்காந்துட்டு வந்து பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, ஏய் எங்கள் அப்பா ஒரு பெரிய மாடு வளர்க்குறாரு தெரியுமா அப்படின்னு. பக்கத்தில் ஒருத்தர் என்ன சொல்லுவான், ஏய் உனக்கு தெரியுமா எங்கள் அப்பா முதல்ல வளர்க்குறாரு அப்படின்னு. சும்மா என்னமோ சொல்லிக்குவானுங்க. அவனுக்கு தெரிஞ்சது ஒரு கதையாக சொல்லிக்குவானுங்க. எல்கேஜி பசங்க யூகேஜி பசங்களுக்கு கேட்டு பாருங்களேன், இதெல்லாம் பேசுவானுங்க. இப்போ இவனு எல்லாம் சேர்ந்து ஒரு திரைக்கதை எழுதுனா என்ன, அதான் திரைக்கதை. சௌரியத்துக்கு பிரபாஸ் வர்றாரு, கோட்டைக்குள்ளே போகிறார், அப்புறம் ஒரு மேஜிக் நடக்குது, என்னென்னமோ கடைசியில் அனுமார் மாதிரி நிற்கிற அப்படி வில்ல. அதில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி போட்டுவிட்ட மாதிரி விஜுக் அப்படிங்கிறது லைட்லாம் எரியுது. உனக்கு பஞ்ச பவரும் வந்துருச்சு, இப்போ நீ இது பண்ண அப்படின்னு. என்னடா டே ஓ மாருதி பழைய அம்பாஸ்டரோட மோசமாக இருக்கே ஐயோ. மாருதின்னு பேர் வச்சுட்டு இப்படி அநியாயம் இல்லாமல் ஐயோ. ஒரு பேசிக்காக ஒரு வில்ல ஹீரோன்னு எடுத்தால் கூட பரவாயில்லையா. அவ்வளோ பெரிய ஹீரோவை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா
இவ்வளோண்டு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கியா, சும்மா நிறைய ஆட்கள் நப்பினா மட்டும் போதுமா என்ன? அண்ட் பிரபாஸுமே என்னென்னா ஃபிசிக்கலாக அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்டெப்ஸுமே பார்த்திங்கன்னா மூமெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக ரொம்ப லிமிட்டடாக தான், டான்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப லிமிட்டடாக தான் ஆடுறாரு. அவர் மேபி தெரில. ஐ திங்க் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஒரு வெல்விஷராக என்னென்னா ஈ ஷுட் டேக் 2 years ஆஃப் பிரேக். இருக்கும் பஞ்சாயத்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹீ ஷுட் ஃபிக்ஸ் இஸ் மைண்ட் அண்ட் பாடி அண்ட் தென் ஷுட் பி பேக். அது அவருக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பார்த்தா அப்படி பார்க்கல இல்லை நம்ம. அப்படி பாகுபலியில் அப்படி சிவனை தூக்கிட்டு அப்படி வந்தாருன்னு அப்படி பார்த்தா இவன் தான்டா ஹீரோ அப்படின்ட்டு அப்படி இருக்கும்ல. அவர் என்ன பண்ணாலும் நமக்கு நம்ப முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டெல்லாம் இந்த குருவி ஃபைட்லாம் பண்ணுவார்ல வச்சு என்ன பழைய ஃபைட், அது பல நாள் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. 15 வருஷமாக ட்ரோல் பண்ண அத்தை விட்ட ஒரு ஃபைட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதில் சட்டியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ மாட்டிக்கும், இந்த பொட்டி மாட்டிக்கும், இந்த பணப்பை ஏதோ மாட்டிக்கும். தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா டைவிலே போவார். அவன் ஏடா ஸ்டண்ட்டு மாஸ்டர்னா ஏடா அது கயிறு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கயிறுக்கு ஏதோ போனஸ் கீனஸ் தருவாங்கன்னு தெரியல யூனியனில். அது நீ எல்லாமே அந்த ஏறது குரங்கு மாதிரி ஏறுவானு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அப்படியே ஸ்வைன்னு ஃப்ளைங்கில் போய் அப்படி டப்ப பிடிச்சி அப்படியே மேலே ஏறுவாங்க. இவரையும் அப்படியே கம்ப்ளீட் டூப் எல்லாத்துக்குமே டூப். நமக்கு அப்பட்டமாக தெரியுது. ஃபைட்லாம் கொடூர ஃபைட்ஸ், கண்ணிலே பார்க்க முடியாது அப்படி ஃபைட்ஸ். பாட்டு அதே மாதிரி தான். நம்ம லிரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி குத்து மதிப்பாக பண்ணி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே ஒரு மாதிரி கன்றாவியாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னத்தை சொல்கிறதுங்க, அதாவது இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னா, எங்காவது தாய்லாண்டு போயிட்டு வந்துடலாமா, ஒரு 3 night 4 நாள் போயிட்டு வந்துடலாமா நம்ம ரூட் 45ல் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுது. நீங்கள் வெறும் 15,000 ரூபா தான். நீங்கள் தாய்லாண்டு வந்து இந்த படம் பார்த்துன்னே எனக்காட்டி இது விளம்பரம் தான், ஆனாலுமே நீங்கள் வந்து தாய்லாண்டு வந்து போயிட்டு வரீங்க 15,000 ரூபா கொடுத்து அக்காமடேஷன் ட்ராவலு எல்லாமே வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக தராங்க. ஃப்ரீயாக இல்லை, 15,000 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அத்தனையுமே வந்து சேர்த்து பண்ணி தராங்க. நீங்கள் இந்த படம் பார்த்தோன்னே நீங்கள் வந்து இந்த ட்ரிப்பை வந்து தாய்லாந்து ட்ரிப்பை போட்டு வர்றீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மனசாந்தி அடையும். கடைசிக்கு இந்த விளம்பரமாக போட்டு வந்த இந்த படத்து மூலமாக அதாவது பிரயோஜனமாக இருக்கட்டும். அந்த மாதிரிங்க என்னென்னோ நீச்சிருக்காங்க. இதில் என்ன உச்சகட்டம்னா தலைவன் சேலஞ்சு விட்டது தான். அதாவது இப்படி ஒரு படத்தை எடுத்துகிட்டு தைரியமா மேடையில் வந்து நான் வந்து உங்களுக்கு வீட்டு அட்ரஸ் எல்லாம் தர்றேன், நீங்கள் படம் நல்லா இல்லை வீட்டுக்கு வாங்க அப்படின்னா, டேய் ஏடா மனசாட்சியே இல்லையாடா உங்களுக்கெல்லாம், ஏடா இப்படின்னாண்ணா. நிதி அகர்வால் எல்லாம் தர ஸ்கின் ஷோ ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. யார் போட்டின்னு வந்து தள்ளிட்டு ஒரே வந்து பார்த்தா அந்த கிளாமர் ஷோ தான் போயிட்டுருக்கு. ஓகே, அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். மற்றபடி பாட்டெலாம் வந்தாலே போதும் ஆடியன்ஸ் அப்படிங்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு ராகம் வருது அப்படின்ட்டு வருது பாட்டு வந்தாலே. ஏன்னா பாட்டெலாம் அப்படி தான் இருக்குது. ரொம்ப பட்டமே ஸ்பீட் பிரேக்கர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லாம் போட்டிருப்பாங்க தெரியுமா, இந்த ஸ்பீட் பிரேக்கர், அதை காரே பறந்து போய் உளுந்து அடித்து போகிற அளவுக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்குது பாட்டெல்லாம். ஒரு தடவை பார்க்குறதே ஒரு மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்டுங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த மாந்திரிக மாதிரி தான். நீங்கள் அது பண்ணி ஒரு மாதிரி ஒரு மூடில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த படத்தை வந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தான் வந்து த ராஜா சாப் அவர் வந்து இருக்கார். மாருதி ஜி செஞ்சிட்டீங்க ஜி, சூப்பர் ஜி, பனிஷ்மெண்ட் ஜி. எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, எங்களுக்கு ஜனநாயகம் வரல, வேறு வழி இல்லாமல் போய் உட்காந்து பார்க்குறோம். செய்கையாக செஞ்சு விட்டீங்க ஜி, போங்க ஜி. இதாங்க கோவாட்ஸ், லைக்ரா கோவாட்ஸ் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், காமிக்க முடியாது, காலை தூக்கணுன்னா கீழே விழுந்துருவேன். பட் நல்லாயிருக்கும். 549 ஒரு செட்டுக்கு விற்கிறோம். நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோங்க. இதான் லைக்ரா. ஸோ இழுத்திங்கன்னா உங்கள் பாடிக்கு வந்து சூப்பராக ஃபிட் ஆகும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு செட்டே 549, ஒரு 1500 ரூபா குவாலிட்டிக்கு நிச்சயமாக இருக்கும். அப்படி தான் எல்லாமே பண்ணியிருக்கோம். 2 ஜிப்பு, 2 பாக்கெட்டுமே ஜிப் வச்சு அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஒரு பர்ச்சேஸ் எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் கூட எங்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். கிளிக் பண்ணி முடிஞ்சால் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.